Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Welcome to Vilvadarsh Vlogs. இந்த ஹோல் ட்ரிப்பே ரொம்ப அற்புதமாக அமர்க்களமாக ஸ்டார்ட் ஆச்சு. என்ன ஆச்சுன்றதை ஹோல் vlogல சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். இப்போ எனக்கு லைட்டாக பசிக்குது. ஃபஸ்ட்டு சாப்பிட்டுடலாம், அதுக்கப்புறம் தெம்பாக கதை சொல்கிறேன், ஓகேவா? இப்படியெல்லாம் ஆகும்னு தெரிஞ்சோ என்னமோ முன்னாடியே யோசிச்சு நான் லஞ்சை பேக் பண்ணி கொண்டு போயிட்டேன். அதனாலேயே சூப்பராக பலாவு, அப்புறமா ரைத்தா இல்லை, சும்மா கேர்ட் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இல்லை, இது கொஞ்சமாக கேர்டும் இருக்கு. ஆனால் என்னன்னா, நாங்கள் இன்னும் போக வேண்டிய இடத்துக்கே போகல. அதுக்குள்ளேயே பசி. ஏன்னா இன்னைக்கு அவ்வளோ ரூட் க்ளோஷர்ஸ், செம்ம கடுப்பாயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவ்வளோ நானே சாப்பிட மாட்டேன், சும்மா உங்களுக்கு டேஸ்ட் காமிக்கலான்ட்டு. சூப்பராக இருக்கு. இன்னைக்கு காலையில் டே அவுட் போகலாம் அப்படின்ட்டு நேற்று நைட்டு தான் நாங்கள் டிசைட் பண்ணோம். நார்த்தம்பர்லேண்ட் வந்து நாங்கள் போனதே இல்லை. சரி அங்கே போகலாம் அப்படின்றது தான் ஒரு ஃபஸ்ட்டு பிளானாக இருந்தது. எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க சூப்பராக பண்ணுவாங்க, அவங்க ட்ரெக்கிங்கெல்லாம் போவாங்க. அவங்கக்கிட்ட தான் நைட் பேசினோம், இந்த மாதிரி நார்த்தம்பர்லேண்ட் போகணுன்னு இருக்கோம், எங்கே போகலாம் அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, சஜஸ்ட் பண்ணாங்க இந்த பிளேஸுக்கு போங்க அப்படின்ட்டு. அவங்க சஜஸ்ட் பண்ண பிளேஸ் தான் சீ ஹவுசஸ் நார்த்தம்பர்லேண்ட். கூடவே இங்கே வந்து பேம்பர்க் கேசல் இருக்குது. ரெண்டுமே பாருங்கள், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, ஃபோட்டோஸ் ஃபஸ்ட்டு பார்த்தேன் நான் கூகுளில், செம்மையாக இருந்துச்சு, நம்ம போகலாம். ஏன்னா எங்களுக்கு வந்து வாக்கும் இருக்கணும், கம் ட்ரைவ் மாதிரியும் இருக்கணும் அப்படின்ட்டு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி ஃபைனலாக 3.5 hours ட்ரைவ் பண்ணி வந்து ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு பெய்டு பார்க்கிங்கில் 2 hours கார் பார்க் பண்ணிவிட்டு பீச்சுக்கு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புனோம். என்ன மாதிரி ஜர்க்கின்லாம் போட்டுட்டு கிளம்பணும். வாங்க, நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் உங்களை. சொல்லும்போது 1.5 hour ட்ரைவ்னு சொல்லிவிட்டு இப்போ என்னம்மா 3.5 மணி நேரம் கழித்து தான் ரீச் ஆகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் தாங்க இன்னைக்கு பெரிய வேலையை பார்த்து விட்டான். அந்த மாதிரி கூகுள் மேப்ஸ் இன்னைக்கு பெரிய வேலையை பார்த்துடுச்சு. என்ன பண்ணிடுச்சுன்னா, ஆக்சுவலி 1.5 hour ட்ரைவ் தான் நாங்கள் கிளம்பும்போது காட்டுச்சு. இன்னைக்கு காலையில் மழை வேறு. ஸோ 12 o'clock தான் கிளம்புனோமே. கிளம்புனதுக்கப்புறம் 12 o'clock அடுத்து ஒரு 12:40 போல் ஒரு ஜங்ஷனில் ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து ஒரு ரோட் வந்து க்ளோஷர். பட் கூகுள் மேப்பில் அது அப்டேட் ஆகலையோ என்னன்னு தெரில. டேக் டைவர்ஷன் ரூட் எடுத்தோம். அது ஃபுல்லாக ஒரு 6 miles சுற்றிட்டு திரும்பியும் அதே ரூட்டுக்கு 1.5 hour வேஸில் ரூட்டை போட்டு கரெக்டாக வந்து இந்த பிளேஸ் ரீச் ஆனோம். ஆனால் ரூட் மட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வரும்போது ட்ரைவை நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தோம். நாங்கள் நினச்சது ஒன்று, ஆனால் ஆனது ஒன்று, அந்த மாதிரி ஆயிடுச்சு. வந்ததுக்கப்புறம் இங்கே நம்ம பீச் பார்க்க போகலாம் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு மைண்ட் செட். நம்ம கார் பார்க் பண்ணிவிட்டு ஓகே பீச் எப்படி போகணும் அப்படின்றத நடந்தே பார்த்துட்டு இருந்தோம். சொல்ல வேண்டியதானே இங்கே பாதை இல்லை என்று. நான் எங்கே போனாலும் பொத்து கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா? நீங்கள் யாராச்சும் இங்கே வரீங்கன்னா, இந்த ஊர் பேர் வந்து சீ ஹவுஸ், ஓகேவா? அதுக்கு ஃபஸ்ட்டு கரெக்டாக பிளான் பண்ணி வாங்க. எங்களுக்கு ரூட்டு தெரில, ஸோ நடந்து போகிறதுக்கு ரூட்டு தெரில. ஸோ நாங்கள் ஒரு ரூட்டில் போனோம். அது வந்து என்ன இருந்துச்சு தெரியுமா, கேரவன் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ரூட்டில் போனால் அது டெட் எண்டு. என்னடா இது அப்படின்னு ஆயிடுச்சு. அது இல்லாமல் இன்றைக்கி செம்ம காற்று வீசுது. இன்றைக்கி எங்களோட டே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக சரி மெயின் ரோடுக்கே போகலாம், மெயின் ரோட்டில் போய் பார்க்கலாம் என்னதான் இருக்குது அப்படின்ட்டு மெயின் ரோடுக்கிட்ட வந்தோம். என்ன ஒன்று, இந்த சூப்பரான ஹவுசஸ் இருக்குது. இங்கே செம்மையாக ஹவுஸ் கட்டியிருக்காங்க. எல்லாமே அந்த காலத்து வீடு, சூப்பராக இருந்துச்சு. வெளியிலேருந்து பார்க்கும்போது அப்படியே பெருசாக கல்லில் கட்டியிருக்காங்க. சிலதெல்லாமே ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது நான் சொல்லிட்டு இருந்தேன், நம்ம இப்போ பாதை எப்படி போகுதுன்னா மெயின் ரோடை நோக்கி தான் போகிறோம்.
மெயின் ரோடில் போய் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு எதுனா ஒன்று சைன் போர்ட் கிடைக்கும், எந்த பக்கம் பீச் இருக்குது அப்படின்ட்டு. பீச் எங்கே இருக்குதுன்னு நாங்கள் பார்த்துட்டோம், பட் எப்படி போகிறதுன்னு தான் தெரில. எங்கே போனாலும் டெட் எண்டாக இருக்குது. எப்படியாச்சும் நாங்கள் இன்றைக்கி பீச் ரீச் ஆகியே தீருவோம், பீச் மண்ணில் கால் படாமல் போகாதுடா அந்த மாதிரி சபதம் எடுத்து நான் போயிட்டே இருந்தேன். சுற்றி சுற்றி வந்தேங்க, இப்படி தான் சுற்றி சுற்றி கடைசியாக மெயின் ரோடு வந்து ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகும்போது எனக்கு ஒரு ஆனந்தம் இருந்தது. அப்பா தேங்க் காட் அப்படின்னு ஆயிடுச்சு. மெயின் ரோடு ரீச் ஆன உடனே எங்களுக்கு தைரியம் வந்துடுச்சு, கண்டிப்பாக நாங்கள் இன்றைக்கி பீச் போகாமல் வீட்டுக்கு போகிறது கிடையாதுன்ட்டு. ஏன்னா மெயின் ரோடு வந்தாலே நமக்கு கண்டிப்பாக எதனா ஒரு சைன் போர்ட் தெரியும், நம்ம அங்கேருந்து பீச்சுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு தெளிவு இருக்குல்ல. போகும்போது சூப்பராக ஆஸ் யூஷுவல் இங்கே வீடெல்லாம் பார்த்துட்டு நல்லா ஜாலியாக தான் போனோம். போக போக மைண்ட் செட் எப்படி ஆயிடுச்சுன்னா, பரவாயில்லடா எங்கே போனாலும் பரவாயில்ல, நம்ம பீச்சுக்கு போனால் வெள்ளன்குட்டி இல்லைன்னா ஒரு வாக் மாதிரியாச்சும் போயிட்டு வரலாம், நோ வரிஸ். ஏன்னா 2 hours பார்க்கிங் எடுத்துட்டோம், நம்ம எவ்வளோ தூரம் நடக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி போக ஆரம்பித்தோம். என்னென்னா நம்ம எங்கே நின்று பார்த்தாலும் பீச் தெரியுது, ஆனால் நாங்கள் தான் பீச் பக்கத்தில் இல்லை. இது என்னன்னு எனக்கே புரியல. சரி ஓகே, நமக்குன்னு ஒரு வழி இல்லாமையாக போயிடும் அப்படின்ட்டு ஒரு மோட்டிவேஷனோட போயிட்டே இருந்தோம். கடைசியில் நமக்குன்னு ஒரு வழி இருந்துச்சு, அது எப்படி போய் கண்டுபிடிச்சோன்றதை நீங்களே பார்ப்பீங்க. என்னென்னா இங்கே ஒரே ஒரு ட்ராபேக், கம்ப்ளீட்டாக சைன் போஸ்ட் எதுவுமே இல்லை, அதுதான் எனக்கு கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. அதை தாண்டி என்னென்னா இன்றைக்கி வெதர் ரொம்ப மோசமாக இருந்துச்சு, சரியான காற்று. பீச்சு கிட்டக்க போகிறோன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு, ஏன்னா சரியான காற்று. அது இல்லாமல் கையெல்லாம் ரொம்ப ஷிவரிங்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு டைம்லலாம் என்னால் முடியாமல் நான் வந்து என்னோட ஹஸ்பண்ட்டை கேட்டே இருந்தேன், அப்பா இன்னும் எவ்வளோ தூரம் நடக்கணும் அப்படின்ட்டு. कितना किलोमीटर भैया? 2 किलोमीटर. இன்னும் कितना किलोमीटर भैया? 2 किलोमीटर. இப்படி போய் சொல்லியே என்னை 5 கிலோமீட்டர் மேலேயே கூப்பிட்டு போயிட்டீங்களே அப்படின்னு கதறிட்டு இருந்தேன், ஏன்னா அவ்வளோ குளிர். ஸோ ஃபைனலி எங்கள் கண்ணுக்கு பீச்சு தெரியுது. நாங்கள் காரில் போகும்போதே கெஸ் பண்ணோம், இந்த கல்ஃப் ரேஸ் கோர்ஸ் கிட்ட தான் மேபி வே இருக்கலாம் அப்படின்ட்டு. அப்படியே ஆயிடுச்சு. போய் பார்த்த உடனே நம்ம ஜெயிச்சிட்டோமாடா, நம்ம ஜெயிச்சிட்டோன்ற மாதிரி இருக்குப்பா. மேபி எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு, பிகாஸ் ஃபைனலி எப்படியோ அடித்து பிடிச்சி பீச்சை பார்த்துட்டோம் அப்படின்றதுனால. ஸோ ரொம்ப குதூகலமாயிட்டு, அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு செம்ம வர்த் ஒரு வியூ. அது இல்லாமல் சூப்பரான வாக். என்ன ஒன்று நாங்கள் மிஸ்டேக் பண்ணோன்னா, ஆஸ் யூஷுவல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெதர் வந்து ரொம்ப மிஸ்டேக்காக இருந்துச்சு. நாங்கள் இன்றைக்கி சூஸ் பண்ண டே தான் தவிர்த்து கண்டிப்பாக இடம் கிடையாது. இடம் அவ்வளோ அமேசிங்காக இருந்துச்சு. நான் பார்த்த உடனே ரொம்ப 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 சந்தோஷப்பட்டேன். ஐ வாஸ் லைக் சூப்பர் ஹாப்பி. அந்த கால்ஃப் ரேஸ் கோர்ஸ் மேலே போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு குட்டி டேப் மாதிரி இருந்துச்சு. இதில் தண்ணி வருமானு விட்டு பார்த்தேன், தண்ணியெல்லாம் வந்துட்டு இருந்தது. சரி ஓகே, குடிக்கிற தண்ணி போகல அப்படின்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு தெரில இது குடிக்கிறதா இல்லையான்ட்டு. குடிச்சு பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு, ஓகேவாக இருந்துச்சு. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இடத்துல எப்போவுமே வைப்பாங்களான்னு எனக்கு தெரில. என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, ரேஸ் கோர்ஸ் இல்லையா, மேபி வச்சுருப்பாங்க போல் அப்படின்ட்டு. எங்களுக்கு நோ ஐடியா. பட் எப்படியோ நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். நான் தான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அவங்க டேஸ்ட் பண்ணல, ஓகேவாக தான் இருந்துச்சு. என்னோடய எக்ஸ்ப்ளோர் இது பண்ணுறதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்ட்டு எப்படியோ ஃபைனலி போய் ரீச் ஆனது உடனே பார்த்த உடனே எனக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. ஃபைனலாக சோழர்கள் வாழ்ந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். ஹேண்ட்ஸ் எல்லாம் சரியா ஷிவர் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே ஃபுல்லாக கோல்ட் ஆயிடுச்சு. சரி ஒரு 10 நிமிஷம் தாக்கி பிடிக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு பீச்சை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் தான் அங்கே இருந்தோம். ஏன்னா இன்றைக்கி நாங்கள் சூஸ் பண்ண டே கரெக்ட் இல்லை, வெதர் கொஞ்சம் கூட நல்லா இல்லை, ரொம்ப மோசமாக இருந்துச்சு. சரியான காற்றடிச்சிட்டு இருந்தது. சரி ஓகே, இதுக்கு மேலே நின்னா நம்மளால் முடியாதுடா சாமி, ஜன்னி கிண்ணி வந்துடுவோன்ட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பும்போது அங்கே 2 பேர் கால்ஃப் ஆடிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்கலான்னு யோசித்தேன். அப்போது ஏன்னா அங்கே
டேப் வச்சுருந்தாங்களே அது எதுக்குன்னு கேட்கலான்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் வேண்டாம், அவங்க 2 பேர் சீரியஸாக விளையாடிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு நானே சும்மா கிளம்பி வந்துட்டேன். ஆனால் போகும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டோம். எங்களுக்கு தான் இப்போ ரூட்டு தெரியுமே, அதனால ஒன்றும் இல்லைங்க, ஒரே ரோடு, நம்ம எங்கேயோ போக வேண்டாம். ஒரு ரோடு போனதுக்கப்புறம் கால்ஃப் ரேஸில் அங்கே என்ட்ரி இல்லைன்னு தான் போட்டிருக்காங்க, பரவாயில்லன்ட்டாலும் நம்ம என்டர் பண்ணி உள்ளே போய் பீச் பார்த்துடலாம் இதுதான். ஆனால் அங்கே நடுவில் சூப்பராக இந்த கால்வாய் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. எப்படியோ ஒரு வழியாக பீச்சை போய் பார்த்துட்டு வந்தாச்சு. நீங்கள் கேட்கல, பீச்சுக்கே போகிறது இல்லையே, எதுக்கு அங்கே வரைக்கும் நடக்கணுன்ட்டு. நடக்கிறதுக்கு ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஃபீல்ஸ் லைக் 3, ஆக்சுவல் டெம்பரேச்சர் 7, அதுதான் பிரச்சனை. அது இல்லாமல் காற்று ரொம்ப வீசுது. ஸோ இதெல்லாமே இல்லாமல் கொஞ்சம் சன் அவங்களோட வேலையை பார்த்து ஒரு கொஞ்சம் சன்னியாக இருந்துச்சுன்னா நடக்கிறதுக்கு சூப்பரான ஒரு பிளேஸ். நான் ஆக்சுவலி இந்த இடத்துல 2 ரீலெல்லாம் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சது, எனக்கு பிடிச்சது நான் பண்ணியிருக்கேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸ்டே டியூன். போயிட்டு வேறு என்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த ஊரில் பஸ் ஸ்டாப்பெல்லாம் இருக்குது. வா, இங்கே பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கா அப்படின்ட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஏய் இது ஊர் தானடி, ஏதோ ஒரு சைன் போர்டு இல்லைன்னா ஓவராக பண்ணாத அப்படின்னு என் புருஷர் திட்டாரு. இல்லைப்பா, இங்கே பஸ் ஸ்டாப்பெல்லாம் வச்சுருக்காங்கல்ல, ஒரு சைன் போர்டு கூட வைக்கலாம் இல்லை, நம்ம தான் சரியாக பார்த்துக்காம போயிருப்போம் நட அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த ஊரில் எனக்கு ரொம்ப வீடு தான் பிடிச்சிருக்கு. இது ஆக்சுவலி டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான் போல் அப்படின்ட்டு அதுக்கு போகும் தான் தெரிஞ்சது. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க, அது இல்லாமல் நிறைய ரெஸ்டாரண்ட், ஹோட்டல்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அப்போ தெரிஞ்சுக்க எனக்கு இந்த போர்ட் பார்த்த உடனே ஷாக். நார்த்து சண்டர்லேண்டா? ஏண்டா நாங்கள் இருக்கிறதும் சண்டர்லேண்ட் தான்டா அப்படின்னு யோசித்தேன். அது ஜஸ்ட்டு சண்டர்லேண்ட், இது நார்த்து சண்டர்லேண்ட். அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஓ ஓகே இப்படியெல்லாம் இருக்குமா பேர் எல்லாமே, நார்த்து, வெஸ்ட்டு, சவுத்து, சண்டர்லேண்ட் அப்படின்ட்டுலாம் வைப்பீங்களாடா அப்படின்ட்டு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டெல்லாம் பார்த்து இப்படியே பேசிட்டு கடை வீதியெல்லாம் சுற்றி பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய ஷாப்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்போ சொல்லிட்டு இருந்தேன், பரவாயில்லப்பா கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் ஓகே தான், பட் ஆனால் பிளேஸு அது இல்லாமல் வாக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. என்ன ஒன்று, நம்ம ஒரு நல்ல சன்னி டேயில் வரலாம்ப்பா திரும்பி அப்படின்னோம். ஆமாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ட்ரைவ் தான். சில பேர் இருப்பாங்க, அவங்க ஒரு இடத்துக்கு போனால் நிறைய பிளேசஸ் பார்க்கணுன்ட்டு. நாங்கள் அப்படி கிடையாது. ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடமே சூப்பராக பார்த்துடணும். அது இல்லாமல் நம்ம போகிற வே எப்படி இருக்குன்னு தான் நாங்கள் நிறைய மேட்டர் ஆகும் எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் போகும்போது ஜாலியாக சாங் கேட்டுகிட்டே காரில் வைப் பண்ணிகிட்டே போனோன்னா அந்த ட்ரிப்பே, அந்த டேயே சூப்பராக இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலு. எப்போ போனாலும் நாங்கள் 2 பேர் இப்படியே தான். நாங்கள் நிறைய இடம்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம், போகணும் அந்த இடத்த பார்க்கணும் அந்த மாதிரி தான் இருப்போம். நம்ம நல்லா சுற்றிட்டு எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனலி பார்க்கிங்கே ரீச் ஆகிட்டோம். அப்பா, கரெக்டாக போயிட்டு வரதுக்குள்ளே 2 hours ஆச்சு. ஸோ சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். பட் 2 ட்ராபேக் இருக்குது. ஒன்று, எங்கேயும் அதான் நான் சொன்ன மாதிரி சைன் போர்டு இல்லை போகிறதுக்கு. ஃபஸ்ட்டு திங், சைன் போர்டு அப்படின்னா இதுதான் இப்படி தான் ரூட்டு பீச்சுக்கு போகிறதுக்கு அப்படின்றது ஒன்றும் இல்லை. செகண்ட் ஒன் இன்றைக்கி நாங்கள் சூஸ் பண்ணது நாட் எ குட் டே. வேறு என்றைக்குனா சூஸ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நாங்களே பேசிட்டு இருந்தோம். ஒரு பெஸ்ட்டான பிளேஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்போம் போகலன்னா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு செம்மையாக இருந்துச்சு. ட்ரைவ் ஆகட்டும், நாங்கள் போன வாக் ஆகட்டும். என்ன ஒன்று ட்ராபேக், அதை ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி சன்னி டேயில் வரணும் திரும்பியோ அப்படின்ட்டு பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலி ஒரு கேசலுக்கு போக வேண்டியது, பட் ஆல்ரெடி அது க்ளோஸ்டு. பார்த்துட்டு அப்படியே கிளம்பி முடிச்சிட்டோம். செம்ம டே ட்ரிப் எங்களுக்கு. ஃபைனலி என்னோடய வீடியோ எண்ட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்காக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய்.